நீங்க நினைக்கும்போது, யாருக்காவது நன்மை நடக்குது, யாருக்காவது ஏதாவது ஒரு சூழல் நடக்குது அப்படின்னா, நான் செய்யறது இல்ல. இந்த நேச்சரே செய்யுது. ஏன்னா, நானும் அவனும் ஒண்ணுதான். உங்களுக்கு தான் தெரியல. அவனும் அவரு ஏதோ அவரு வேற, நான் வேற அப்படின்னு இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப அவரு இப்படி மாறி இருக்கிறாரு அப்படின்னா, அது எங்கேருந்து மாறினாரு? அடிப்படை கூறு எது? இந்த பிரபஞ்சம் தானே, இந்த இயற்கை தானே, இந்த சூழல் தானே. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? அந்த மாதிரி ஒரு சூழலை அந்த மாதிரி ஒரு சூழலை மக்கள் தெரிஞ்சுக்கல, மாணவர்கள் தெரிஞ்சுக்கலன்னு நான் ரொம்ப சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அந்த சக்தியாக, அந்த குருவாக, பக்தியாக அவங்க ஒரு மண்டையில் ஏற்றிக்கிட்டு நம்மளை பார்க்கும்போது நமக்கு அப்படியே தன்னறியாமல் கண் கலங்குது. இது இப்படி பார்க்கக்கூடாது என்ன அப்படின்னு தன்னறியாமல் கண் கலங்குது. இதுதான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணது. நான் ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணது. ரொம்ப யாருமே இவ்வளோ கருத்தியலாக தன்னுடைய மாணவர்களையே இவ்வளோ பெரிய கருத்தியலாக பேசியிருக்கவே மாட்டாங்க. நான் பேசுனதுக்கு காரணம் இது இப்படி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. என்னை பார்க்கணுன்னா நீங்கள் மட்டும்தான் வரணும். அதானே உண்மை. என்னை யாருன்னே தெரியாத ஒருத்தரை நான் ஒரு குருவை பார்க்க போகிறேன் வாங்கன்னு உங்கள் வண்டியில் பின்னாடி பேச்சு துணைக்காக ஒருத்தரை கூட்டிகிட்டு வராதிங்க. நான் என்ன ஆளாக எடுக்கிறேன், ஆளெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆனால் ஒரு கருத்து, ஒரு சூழல் என்னன்னா, அந்த யோசிக்கும்போது அந்த இயற்கையில் ஒரு சின்ன பருவ மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். அந்த அந்த சூரியனை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்குள்ள ஒரு சூழல் அது வரைக்கும் சூரியன் சில விஷயத்தை சூரியனை பற்றி சில தகவல்கள் இல்லாத குட்டி குட்டி தகவல் கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் அது. அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனை நீங்கள் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஏற்படுத்தணும். நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சூழல், இந்த மாதிரி வடிவம் அப்படிங்கிறத பேசப்படணும், செய்யப்படணும்.